Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா போட்டு டுமாங்குத்து தான் இன்னைக்கும் அடி பொளந்து கட்டிட்டாங்க. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு பார்க்கும்போது நிஃப்டி 218 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 24,795 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,050 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 638 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 983 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. 50,478 பாயிண்ட்ஸ் வந்து அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டி பேங்க். நிஃப்டி ஐடி 42,190 பாயிண்ட்ஸ் 278 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். ஐடி செக்டார் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு இன்னைக்கு. ஸ்மால் கேப் வந்து 54,117 பாயிண்ட்ஸ். அது மட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% கிட்ட அடிச்சிருக்காங்க ஸ்மால் கேப்பு. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி செக்டாரு, கன்சியூமர், மீடியா இதெல்லாம் கொஞ்சம் அடி பரவாயில்லாமல் இருந்திருக்கு. ஆனால் பயங்கரமாட்ட அடி விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி செக்டார் தான் 2.5% கிட்ட காலி. மெட்டல் அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது, எனர்ஜி அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் வரிசையாட்ட அடி. இன்னைக்கு எந்த இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இல்லை, எல்லா செக்டாருமே இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 8,293 கோடிக்கு விற்றுருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மார்க்கெட்டில். அதாவது 7ஆம் தேதி 8,293 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஏஎஸ் வந்து 13,245 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இது கிளியராக இண்டிகேட் ஆகுது. எஃப்ஐஎஸ் வந்து விற்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலாட்டு பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் வந்து மார்க்கெட்டில் பணத்தை உள்ள கொண்டு வராங்க. பட் எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 1.70% மேலே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ நடக்க நியூஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது நாளைக்கும் இப்படி தான் அடி விழுமோ என்னவோ பயமாட்டு இருக்குது. ஆக்சுவலி இஸ்ரேல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஈரான் மேலே இஸ்ரேல் வந்து இன்னும் டெஃபினட்டாக பெரிய அட்டாக் போகல. ஆனால் இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஈரானை அட்டாக் பண்ணோம், பெரிய அளவில் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரேல் வந்து எந்த ரூபத்தில் அடிப்பான், எப்போ அடிப்பான்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனையாட்டு ஓடிட்டு இருக்கு. வார் ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் 21.5 டைம்ஸ் வந்து 1 இயர் ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ். ஆனால் ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20.4% இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னா தாண்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஹரியானாவோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் அது வந்து இன்னைக்கு வருது. அக்டோபர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. ஸோ இது மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. எக்ஸிட் போல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற ஹரியானாவில் இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போசிஷனாக இருக்கிற காங்கிரஸ் வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து நாளைக்கு இந்த 8ஆம் தேதி நடந்துச்சுன்னா மேபி பார்த்தீங்கன்னா அது மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Q2 ரிசல்ட்ஸ் விரைவில் வர இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த வார் எல்லாமே நடக்கிறதுனால ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து கிட்டத்தட்ட $78.59 per barrel ஆட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டில் இம்பாக்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஸ் வந்து பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க சைனா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சில நியூஸஸ் எல்லாமே வருது. ஸோ அவங்களோட ஆப்ஷன் வந்து சைனா மார்க்கெட்டாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோரலாட்டி எஃப்ஐஎஸ் பணத்தை வெளியெடுக்கிறாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங் பார்ட்டி வந்து தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வார் ஒரு பக்கம், எஃப்ஐஎஸ் பணத்தை வெளியெடுக்கிறான், இதெல்லாமே வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடிக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா, கண்டினியூ ஆகாதா? ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து இதே சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட்டில் அடி தான் இவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பயமாட்டு தான் இருக்குது. நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஆராட்டு ஓடுது. ஸோ இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுதுன்ட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ல தான் பயங்கரமாட்ட அடி விழுந்துருந்துச்சு. அதில் நம்ம ரொம்ப நாளாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்பிஎன்எல் ஷேர், அது வந்து நான் சொன்னேன் 450 ரூபா வரும் அப்படின்னு சொன்னேன். நிறைய பேர் சொன்னீங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே அப்படின்னீங்க. இன்னைக்கு 442 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிட்டு அடுத்து ஒரு 451 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 8% வாஷ் அவுட் இந்த ஷேரில். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமு, அடுத்து ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நல்லா ரேலியான ஸ்டாக் இந்த ஆர்பிஎன்எல்லாம் ஃபண்டமெண்டலி நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். ஏன்னா இவங்களோட ஆர்டர் புக்லாம் பார்க்கும்போது 80,000 கோடிக்கு மேலே ஆர்டர் புக் வச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டலி நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேலியானது அந்த பட்ஜெட் பேஸ் நியூஸ் வச்சு நல்லா ரேலி வச்சு இப்போ கொஞ்சம் அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கீழே வர சான்சஸ் இருக்குது. 400 கீழே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஏன்னா வேல்யூஷன் வந்து ஓவராக தான் இருக்குது ஆர்பிஎன்எல்ல. நீங்கள் நினைப்பீங்க இல்லை வேல்யூஷன் வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஸ்டில் அது வந்து ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. அது இன்னும் இறங்கணும். 400 கீழே வந்தால் தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிம்மதியான என்ட்ரியாக இருக்கும். அப்புறம் வந்து இறங்கிடு இப்போ 440 ரூபா இருக்குது, இன்னொரு 40 ரூபா இறங்கிச்சுன்னா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து 400 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ஆர்பிஎன்எல்ல நான் என்ட்ரி கொடுப்பேன். இது வந்து ஆர்பிஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இந்த ஷேரை பற்றி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 5% அடிச்சிருக்காங்க. கண்டினியூஸாக நான் அந்த சார்ட் எடுத்து பார்க்கும்போது 1243 ரூபா ஒரு ஆல் டைம் ஹை போயிருக்கு. அதுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து
கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 60% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிருக்காங்க. பாதிக்கு பாதி இந்த ஷேர் வந்து கிராஷ் ஆயிருக்குது. 1200 இன்னைக்கு 540 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பாதிக்கு பாதி இந்த ஷேர் கிராஷ் ஆயிருக்குது. இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் இந்த ஃபினான்ஸ் செக்டர் கம்பெனிஸ் குறிப்பாடு ஸ்மால் கேப் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் பேங்க்ஸும் கூட ஸ்ட்ரகிள் தான் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கும் 5%. இன்னும் இதெல்லாம் இறங்க வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ல எல்லாமே. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அடுத்து இன்னொரு 10% இறங்கிச்சுன்னா அப்புறம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதனால இதில் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். இது வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்இசி லிமிடெட் இன்னைக்கு 500 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக விழுந்திருக்கு. அதில் இதுவும் ஒன்று. இன்னைக்கு மட்டுமே 5% காலி 500 இருந்துச்சு. இது நம்ம கன்சிடர் பண்ணது 440 சம்திங்லாம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு ரேலியில் அடி விழுந்ததில் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 640 தாண்டி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 640 தான் அவங்களோட ஆல் டைம் ஹை இருந்துச்சு. அதுலேருந்து இப்போ 500 மறுபடியும் வந்திருக்கு. இன்னும் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 450 வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அந்த ஆர்இசி லிமிடெட்டில் கொஞ்சம் வாங்கலாம். மோரட் வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்துச்சுன்னா ஆர்இசி லிமிடெட்டில் வாங்க. அதே இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 430 சம்திங்கில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு 400 பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இந்த 2 செக்டார்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாக்லையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ மோரட் இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆர்இசி லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் அவங்களோட சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாக இருக்கிற அந்த ஜாக்வார் லேண்ட் ரோவரோட சேல்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 33% இயர்-ஆன்-இயர் பேஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு மல்டி மந்த் ஹை அப்படின்னு சொல்கிறாங்க சேல்ஸ். ஆக்சுவலி ஜேஎல்ஆர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா யூகேல பார்க்கும்போது 10,807 யூனிட்ஸ் இந்த மாதத்தில் விற்றுருக்காங்க. இதான் ஒரு மல்டி மந்த் ஹைன்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2023 8,125 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது லேண்ட் ரோவர் சேல்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8,933 யூனிட்ஸ். சேம் அந்த லாஸ்ட் இயரில் 6,117 யூனிட்ஸ். ஆகஸ்ட்டில் பார்க்கும்போது 2,681 கார்ஸ் விற்றுருக்காங்க. அதே ஜூலையில் 6,121 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மந்த் ஆன் மந்த் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது. ஜாக்வார் சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,814 கார்ஸ் 10% டிக்ளைன் ஆயிருக்கு. சேம் அந்த லாஸ்ட் இயரில் 2,008 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் சேல்ஸ் 15% டிக்ளைன் ஆயிருந்துச்சு. ஆனால் அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாக இருக்கிற ஜாக்வார் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் 927 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம லாஸ்ட் கன்சிடரேஷன் 965. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 900 பிரேக் பண்ணி கீழே வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ 900 கீழே வந்துச்சுன்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாடா மோட்டார்ஸில் என்ட்ரி கொடுப்பேன். மோராட் இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டைட்டன் இந்த ஸ்டாக் வந்து 3,589 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 2% மேலே நெகட்டிவ். டைட்டன் ஸ்டாக்ல வந்து அப்டேட் என்னன்னா எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் வந்து பை கால் கொடுக்குறாங்க டைட்டனுக்கு. 4,400 ரூபா வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க டைட்டன் கம்பெனிக்கு. மோராட் இது வந்து டைட்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில் வந்து அப்டேட்டு. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் சுவிட்சர்லாந்து இவங்க வந்து ஒரு ஹோலி ஒன் சப்சிடியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க டென்மார்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நேம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் ரெட்டிஸ் டென்மார்க் ஏபிஎஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடியாட்டு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ என்டிட்டி வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் ப்ரொடக்ஷன், பயோடெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன், பர்ச்சேஸ், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் வந்து ஒரு புது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க டென்மார்க்கில். ஸோ மோராட் இது வந்து கேஷ் கன்சிடரேஷன் மூலமாட்டு தான் 100% ஷேர் ஹோல்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாட்டு தான் இதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன் கேட்ஜில் ஜெல்பர்ஸ் இவங்க வந்து Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு பார்க்கும்போது 35 கோடி பண்ணியிருக்காங்க. இது வந்து குவார்டர் பேஸில் 35% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூன் குவார்ட்டரில் அதாவது மார்ச் குவார்ட்டரில் ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸாக இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் குவார்ட்டரில் 54.92 கோடி ப்ராஃபிட்டு. இப்போ அது 35.32 கோடியாட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ஜூன் 2024 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 60% ரைஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ பயங்கரமாக அடி விழுந்துருந்துருக்கு. ஏன்னா இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் அந்த டைமில் வந்து 22.15 கோடி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அது வந்து இயர்-ஆன்-இயர் பேஸில் 60% ரைஸ் ஆயிருக்கு. பட் இப்போ வந்து அடி விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் 7% மேலே அடி விழுந்துருந்துச்சு இந்த பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸில். இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ், யாரும் 2வது குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நீ நினைச்சிடாதீங்க. டோட்டல் ரெவன்யூ வந்து 1,688 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த குவார்ட்டரில் பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து 1,622 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 1,227 கோடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா
ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது 830 ரூபா அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு. செப்டம்பர் 17 தான் லிஸ்ட் ஆயிருக்காங்க. 72.91% வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீமியம் ஆஃப் இஷ்யூ ப்ரைஸாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 59.41 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இந்த ஐபிஓ. பிஎன் கேஜல் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் மெட்டல் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ், கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் ஜுவல்லரி, கேட்ரிங், குறிப்பாட்டு ப்ரைஸ் டு பாயிண்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அந்த ரேஞ்சில் இவங்களோட பிஸ்னஸ் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 39 ரீட்டைல் ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஜூலை 31, 2024 கணக்குப்படி கிட்டத்தட்ட 39 ரீட்டைல் ஸ்டோர் வச்சிருக்காங்க. இவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ்னு பார்க்கும்போது 43 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்டாக் வந்து 7% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடி விழுந்துருந்துச்சு. இவங்களோட ரிசல்ட்ஸும் பார்க்கும்போது குவார்டர் பேஸில் பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. இது வந்து பிஎன் கேஜல் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இன்னைக்கு சவுத் இந்தியன் பேங்கோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 23 ரூபா 21 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 3% வந்து அடிச்சிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க். ஸோ பேங்கிங் செக்டார் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தடுமாறிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பேங்கே தடுமாறுறாங்க, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்ல வெயிட் பண்ணலாம். என்ன கேட்டால் ஒரு 20 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் இறங்க வாய்ப்புகள் இருக்கு. 20 ரூபா வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இனி பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரி சவுத் இந்தியன் பேங்க்ல 20 ரூபா வந்துச்சுன்னா நான் உள்ள வந்து என்ட்ரி கொடுக்க இருக்கிறேன். இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு 164 ரூபா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல் டைம் ஹைனி பார்க்கும்போது 184 ரூபா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட வேல்யூஷனை நீங்களே எடுத்து பாருங்க. ஸோ இப்போ உள்ள ரேஞ்சில் நம்ம என்ட்ரி கொடுக்க முடியுமா டாடா ஸ்டீல் அப்படின்னு சொல்லி. ஸோ டாடா ஸ்டீல் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. இப்போதைக்கு கை வைக்க முடியாது. எகைன் ஒரு 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிச்சுன்னா டாடா ஸ்டீலில் கை வைக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் கை வைக்க முடியாது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. சர்ச் ஃபார் த நெக்ஸ்ட் செபி சீஃப் மே ஹேவ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி செபியோட அந்த சீஃப் பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆளை வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களோட பதவி காலம் வந்து நெக்ஸ்ட் இயர் February 28 முடிவடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மதாபி பூரிபுச் வந்து செபியோட சேர்பர்சனாக March 2, 2022 அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. அதுலேருந்து 3 வருஷம் நீ பார்த்தீங்கன்னா March 28, 2025 அதோட அவங்களோட பீரியட் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி புதுசாட்டு ஒருத்தரை வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொராடி வந்து செபியோட சீஃப் அதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி அஸ் சர்வீஸ் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸுக்கு கொண்டு வராங்க. ஸோ இது மூலமாட்டு அவங்களோட அந்த பேட்டரி வெஹிக்கிள்ஸோட இவி பேட்டரி வெஹிக்கிள்ஸோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் வந்து 20 to 35% வரைக்கும் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து எதுலெல்லாம் கொண்டு வராங்கன்னா டியாகோ, பஞ்ச், டிகார், நெக்ஸான் இந்த மாதிரிப்பட்ட பேட்டரி கார் மாடலில் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரெண்டல் ஆப்ஷனை தான் வந்து கொண்டு வராங்க கன்சியூமருக்கு. இது மூலமாட்டு எக்ஸ்ஷோரூமோட ப்ரைஸ் வந்து இந்த பேட்டரி எலக்ட்ரிக் காரில் வந்து ஒரு 25 to 30% வரைக்கும் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேட்டரி யூசேஜுக்கு வந்து ரெண்டல் நீங்கள் பே பண்ணணும் கன்சியூமர். இது வந்து எம்ஜி மோட்டார்ஸ், ஜேஎஸ்டபிள்யூட எம்ஜி மோட்டார்ஸும் ரீசெண்டாக இதே ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வென்சார் இவி காரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் வந்து பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னா இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓலா ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓலா பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்டிங் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து கிட்டத்தட்ட $5 billion கீழே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓலா எலக்ட்ரிக். இந்த ஷேரில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க ஓலா எலக்ட்ரிக்லங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் டொயோட்டா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஒரு இவி பிளான்ட்டை வந்து பில்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நியூஸில் மகாராஷ்டிரா சத்ரபதி சாம்பாஜி நகர் அங்கே தான் வந்து இதை பில்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா July 31 வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க அந்த மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கிரீன்ஃபீல்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எலக்ட்ரிக் அண்ட் ஹைப்ரிட் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து 8,000 பேருக்கு டேரக்டாகட்டும் 18,000 பேருக்கு வந்து இன்டெரக்டாகட்டும் ஜாப் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டொயோட்டா கொடுத்த அப்டேட்டு. HDFC பேங்க் வந்து அவங்களோட சப்சிடரி HDFC எஜுகேஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து விற்கிறாங்க. வாமா சுந்தரி இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கக்கிட்ட ஒரு 192 கோடிக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது HDFC பேங்க் கொடுத்த அப்டேட்டு. அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து எலக்ட்ரிக் ட்ரக் டெலிவரிஸை வந்து பில்லியன் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 180 எலக்ட்ரிக் ட்ரக்ஸ் தான் இவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அசோக் லைலாண்ட் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது ஹீரோ மோட்டார்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 கோடி வந்து பப்ளிக் இஷ்யூ வரதுக்கு டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து செபிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் அதை இப்போ பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணியிருக்காங்க. ஏன் வித்ரா பண்ணாங்கன்னு தெரியல. மேபி மார்க்கெட் கண்டிஷன் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லாததுனால வித்ரா பண்ணியிருக்காங்களா எப்படின்னு தெரில.
ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்ட 500 கோடியும் ஆஃபர் ஃபார் சேலில் ஒரு 400 கோடியும் ரைஸ் பண்ண திட்டம் வச்சுருந்தாங்க. பட் இப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓக்கான டிராஃப்ட் ரெடி ப்ராஸ்பெக்டஸ் பேப்பர்ஸை வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட்டில் அடி விழுந்தாலும் அந்த ஸ்டாக் மேலே தான் போயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது அவங்களோட பார்ட்னர்ஸ் அதாவது Fortinet அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஏர்டெல் செக்யூர் இன்டர்நெட்டை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குது ஏர்டெல். நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது நெஸ்லே கொடுத்த அப்டேட். நெஸ்லேல ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் வருது நெக்ஸ்ட் இயர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் நாராயணன் வந்து மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. இவர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அந்த டென்யூர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஜூலை 31 இவரோட டென்யூர் கம்ப்ளீட் ஆகுது. ஆகஸ்ட் 1 நெஸ்லே இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டராட்டு மனிஷ் திவாரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மனிஷ் திவாரி வந்து இதுக்கு முன்னாடி இந்த அமேசான் இந்தியாவோட கண்ட்ரி மேனேஜராட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ இவரை வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லேவோட மேனேஜிங் டைரக்டராட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ மோராட்டு இந்த நெஸ்லேயில் இந்த சுரேஷ் நாராயணன் வந்து கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் வரைக்கும் சர்வ் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து நெஸ்லேயை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அதாவது சாஃப்ட் லோன் விண்டோ ஆஃப் த வேர்ல்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு $500 மில்லியன் லோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆக்சிஸ் பேங்க் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிட்டாச்சி எனர்ஜி கொடுத்த அப்டேட். இவங்க 2000 கோடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து இந்த இந்தியன் பவர் சப்ளை சிஸ்டம் அந்த இதில் வந்து கிரீன் எனர்ஜி செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிட்டாச்சி எனர்ஜி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வோடஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட். இவங்க எரிக்சன் கூட ஒரு டீலில் வராங்க. எதுக்குன்னா இந்த 4G and 5G கியர் வந்து பை பண்ணுறதுக்கு தான் இந்த டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வோடஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில அப்டேட் சொல்லிடுறேன். இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஷேர் பற்றி கேட்டிங்க. அதை நான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இப்போ நல்லா இறங்கியிருக்கு. வேல்யூஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஃபேவராக தான் இருக்குது. பட் அதை பார்க்கும்போது மார்க்கெட் கண்டிஷனை பார்க்கும்போது அது இன்னும் இறங்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு எகென்ஸ்ட் வந்தால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஓவரால்ட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸ் குளோபல் லெவலில் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் அடி வாங்குது. ப்ளஸ் எஃப்ஐஎஸும் பணத்தை வெளியெடுக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொன்ன மாதிரி பல்க் பைங்க அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணுங்கள். பல்க் பைங்க அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.